உலகத்தாரை போல வாழக்கூடாது. நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய வசனங்களின்படி வாழ வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அதை கற்றுக்கொண்டு பழக வேண்டுமே தவிர உலகத்தாரை பார்த்து பழகி வாழக்கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 8-9 அதிகாரம். ஒரு தேசத்தை ராஜா ஆளுகை செய்தால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு ராஜா ஆளுவதை விரும்பவில்லை. நானே உங்கள் ராஜா, இன்னொரு ராஜா உங்களுக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இஸ்ரவேலரோ கேட்கவில்லை. சாமுவேல் ஐயா நியாயாதிபதியாக நியாயம் விசாரித்து வந்தார். அவருக்கு முதிர் வயதானது. அவரது குமாரர்களான யோவேலும் அபியாவும் நியாயாதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்கள். சாமுவேல் ஐயா அப்படியாக நியமித்தார். அவர்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தார்கள். ஆனால் சாமுவேல் ஐயாவை போல அவர்கள் நீதியின் மார்க்கமாய் இல்லாமல் பரிதானம் வாங்கி பண ஆசை உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஜனத்தை ஆளுகை செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் ஐயாவிடம் வந்து, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், மற்ற ஜாதிகளில் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் வந்து சாமுவேல் ஐயாவிடம் கேட்டார்கள். அப்பொழுது சாமுவேல் ஐயா கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அவர் கர்த்தரிடம் கேட்டார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலர்கள் உன்னை தள்ளிவிடவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள். நான் அவர்களை ஆளுகை செய்வதை அவர்கள் தள்ளினார்கள், உன்னை தள்ளவில்லை. அவர்கள் சொல்வதை கேள் என்று சொன்னார். அப்படி சொன்னதும் சாமுவேல் ஐயா அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் இன்னும் சில காரியங்களை சொன்னார். ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டால் அவன் என்ன என்ன செய்வான், அந்த ராஜா எப்படி தன் ஆளுகையை செய்வான் என்பதை விளக்கி கூறு. இஸ்ரவேலை ஒரு ராஜா ஆளுவதை நான் விரும்பவில்லை. ஆனாலும் இஸ்ரவேலர்கள் என்னை தள்ளிவிட்டு அவர்கள் இப்படி கேட்பதினால் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடு. ஆனாலும் அந்த ராஜா என்னென்ன செய்வான் என்பதை நீ அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். அப்படியே சாமுவேல் ஐயா செய்தார். கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட காரியங்களை சாமுவேல் ஐயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கினார். அதாவது, ஒரு ராஜா இஸ்ரவேலை ஆண்டால் அவன் என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் குமாரர்களை தன்னுடைய வேலைக்காரர்களாக மாற்றிக்கொள்வான். தனக்கென்று தன்னுடைய யுத்தத்தை செய்வதற்கு ரதங்களை ஓட்டுவதற்கும், தன்னுடைய வயலிடங்களில் வேலை செய்வதற்கும், தனக்கு யுத்தம் செய்ய ஆயுதம் தயாரிக்கிற பணியிலும் உன்னுடைய குமாரர்களை அவன் ஏற்படுத்தி கொள்வான். ரத சாரதிகளாக உன்னுடைய குமாரர்களை, இஸ்ரவேலரின் குமாரர்களை எடுத்துக் கொள்வான். இஸ்ரவேலின் குமாரத்திகளை அப்பம் சுடுகிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் பண்ணுவான். உங்கள் குமாரத்திகளை வேலையாட்களாக்கி கொள்வான். உங்களுடைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் தன்னுடைய வேலைக்காரர்களாக மாற்றிக் கொள்வான். உன்னுடைய கழுதைகளையும் எருதைகளையும் அவன் எடுத்துக் கொள்வான். உன்னுடைய ஆடுகளில் 10 ஒரு பங்கை அவன் எடுத்துக் கொள்வான். இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் அவன் எடுத்துக் கொள்வான். உன்னுடைய வயல் நிலத்தில் இருக்கிற தானியங்களில் 10 ஒரு பங்கையும், திராட்சை பழங்களில் 10 ஒரு பங்கையும் அவன் எடுத்துக் கொள்வான். தசம பாகமாக பெற்றுக் கொள்வான். இப்படியாக பலவித பொருள் இழப்புகள் உங்களுக்கு நேரிடும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களில் இருந்து அவன் எடுத்துக் கொள்வான். அது மட்டும் அல்லாமல் விளைகிற நல்ல பொருட்களை எல்லாம் அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரிகளுக்கும் கொடுப்பான். உங்களுடைய நன்மையான ஈவுகள் எல்லாம் அவனிடத்தில் போய் சேரும் என்று இப்படியாக ஒரு ராஜா இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து கர்த்தர் விவரமாக சொல்ல சொன்னார். சாமுவேல் ஐயா அப்படியே சொன்னார்.
இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதையெல்லாம் கேட்ட பின்பும் மனம் திரும்பவில்லை. அப்பொழுது சாமுவேல் ஐயா சொன்னார், இப்படியெல்லாம் ஒரு ராஜா உங்களுக்கு ஏற்பட்டால் இப்படி நடக்கும். அப்பொழுது அந்த ராஜாவின் கொடுமை தாங்காமல் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள், கர்த்தரோ உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார் என்று சாமுவேல் ஐயா சொன்னார். இதை கேட்ட பின்பும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு சாமுவேல் ஐயா நீங்கள் எல்லாம் போகலாம் என்று அவர்களை போக சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சாமுவேல் ஐயாவை கூப்பிட்டு சில காரியங்களை சொன்னார். அதாவது பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்னும் ஒரு பராக்கிரமசாலியான ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார். அவர் பேர் சவுல். அவர் மிகுந்த உயரம் உள்ளவராகவும் மிகவும் அழகானவராகவும், இஸ்ரவேலிலே அந்த அளவுக்கு அழகான மனிதன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சவுல் மிக அழகானவராகவும் திறமையானவராகவும் இருந்தார் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சவுலை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் ஐயாவுக்கு கட்டளை கொடுத்தார். இப்படியாக சாமுவேல் ஐயாவினிடத்தில் சில காரியங்களை, இன்னும் பல விஷயங்களை கர்த்தர் சொன்னார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதையெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்திய பின்பு பென்யமீன் கோத்திரத்து கீசின் வீட்டில் அவருடைய கழுதைகள் தொலைந்து போயின. கழுதைகள் தொலைந்து போனதும் அந்த மனிதர் தன்னுடைய குமாரனான சவுலை கூப்பிட்டு, நம்முடைய கழுதைகள் தொலைந்து போயிற்று, ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு நீ சென்று போய் நம் கழுதைகளை தேடிக் கொண்டு வா என்று அனுப்பி வைத்தார். சவுல் தன்னுடைய கழுதைகளை தேடும்படியாக அவர் தன்னுடைய வேலைக்காரனோடு புறப்பட்டு போனார். அவர்கள் நீண்ட தூரம் 2-3 பட்டணங்கள் வரைக்கும் சுற்றி பார்த்தார்கள். அப்பொழுது அங்கெல்லாம் கழுதைகள் கிடைக்கவில்லை. அதன் பின்பாக சாமுவேல் ஐயா இருந்த பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கு வந்தபோது இவர்கள் சோர்ந்து போனார்கள். சோர்ந்து போய், சவுல், கழுதைகள் நமக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய தகப்பனார் கழுதைகள் தொலைந்து தேடி போன பிள்ளையையும் காணவில்லையே என்று என்னை குறித்து அவர் கவலைப்படுவார். அதனால் என்னை குறித்து கவலைப்படாதபடிக்கு நாம் செல்லலாம் வா, கழுதைகள் கிடைக்கவில்லை, நாம் போகலாம் என்று தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சவுல் கூறினார். இதை கேட்ட வேலைக்காரன், ஐயா, இந்த ஊரில் ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் நாம் கேட்டால், அவர் ஞான திருஷ்டிக்காரராய் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்டால் நம்முடைய கழுதைகள் எங்கிருக்கின்றன என்று சொல்லுவார், அங்கு போய் நாம் கேட்கலாம் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட சவுல், ஞான திருஷ்டிக்காரரிடத்தில் போவதற்கு நம்மிடத்தில் பொருள் ஒன்றும் இல்லையே. அதாவது அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரர் என்றால் இந்த காலத்தில் தீர்க்கதரிசி என்று பொருள். தீர்க்கதரிசியிடம் செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் வெறும் கையோடு செல்லக்கூடாது. நமக்கு தேவையான சில பொருள்களை, அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை காணிக்கையாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இது எப்பொழுதும் உள்ள நடைமுறை. இந்த காலத்திலும் நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும். தீர்க்கதரிசியிடம் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்மால் முடிந்த காணிக்கைகளை, பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்க சவுல், என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே, நாம் தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிந்து போயிற்று, நாம் எப்படி போய் அவரை பார்ப்பது என்று சொல்லுகிறார். அதை கேட்ட வேலைக்காரன், என்னிடத்தில் 3 கிராம் வெள்ளி இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை நாம் கொண்டு போய் கொடுத்து நான் கேட்டு வரலாம் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் சவுல் சந்தோஷப்பட்டு, சரி, நல்லதாயிற்று, வா போகலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சாமுவேல் ஐயாவிடம் போகிறார்கள். அந்த ஊரில் சாமுவேல் ஐயா தீர்க்கதரிசியாக அங்கு இருக்கிறார். இவர்கள் அங்கு போன போது அங்கு தண்ணீர் மொண்டு கொண்டு வருகிற பெண்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்கள் வருவதை பார்த்ததும் இவர்கள் ஞானதிஷ்டிக்காரர் வீடு எங்கிருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், இன்று பலி கொடுக்கும் நாள், பலியிடுகிறார்கள், அதனால் தீர்க்கதரிசி ஞானதிஷ்டிக்காரர் இங்கு வந்திருக்கிறார், அவர் பலிபீடத்தின் மேடையில் ஏறப் போகிறார், அவர் போய் ஆசீர்வாதம் செய்த பின்பே எல்லோரும் சாப்பிடுவார்கள், இதோ இப்பொழுது அவர் அங்கு போக போகிறார், நீங்கள் போங்கள், நீங்கள் போகும்போது நேரில் அவரை பார்ப்பீர்கள் என்று அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்டதும் அப்படியே சவுலும் அவருடைய வேலைக்காரனும் புறப்பட்டு போகிறார்கள். அங்கு போகும்போது அவர்களுக்கு எதிராக சாமுவேல் ஐயா வருகிறார். அவர் வந்ததும்
இவர்கள் போய் எங்களுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று, எங்கிருக்கிறது என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு சாமுவேல் ஐயா, அதை விடுங்கள். இஸ்ரவேலின் அநேகருடைய அபேட்சை உங்கள் மேல் இருக்கிறது. எல்லோருடைய மனமும் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. அநேகர் இஸ்ரவேலர் எல்லாம் உங்களை ஆவலாய் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அழைத்து சென்று பேசுகிறார். ஏனெனில் ஏற்கனவே கர்த்தர் சாமுவேல் ஐயாவிடம் சொல்லி இருந்தார் முதல் நாளே, நாளை இந்நேரத்தில் பென்யமீன் கோத்திரத்தானாகிய ஒரு மனிதனை நான் அனுப்புவேன். அந்த மனிதனை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணு. அவன் இப்படிப்பட்ட உயரமாய் இருப்பான், அழகானவனாய் இருப்பான் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தார். இதை தெரிந்து வைத்திருந்த சாமுவேல் ஐயா சவுலை பார்த்த உடனே சாமுவேல் ஐயாவுக்கு கர்த்தரின் குரல் கேட்கிறது. இந்த மனிதன் தான் நான் சொல்லிய மனிதன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டதும் சாமுவேல் ஐயா சவுலிடம் இதை கூறுகிறார். சாமுவேல் ஐயா சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாக வேண்டும், உன்னை ராஜாவாக்க போகிறேன் என்ற பொருளில் அவர் பேசுகிறார். அதை கேட்டதும் சவுலையா, இஸ்ரவேலின் கோத்திரங்களிலேயே சிறிய கோத்திரமான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா நான், அந்த பென்யமீன் கோத்திரத்திலும் சிறிய குடும்பத்தை சேர்ந்த கீசின் மகன் அல்லவா நான், எனக்கு எப்படி இப்படி நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அதை கேட்டதும் சாமுவேல் ஐயா, இது கர்த்தருடைய செயல் என்று சொல்லுகிறார். சொல்லி, இன்று வா, உனக்காக நான் விருந்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அழைத்து செல்லுகிறார். அங்கு சென்றதும் எல்லோருடனும் சேர்ந்து நீ புசிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வைத்து சவுலை சாப்பிட சொல்லுகிறார். நீ நாங்கள் பலியிடும் போதே உனக்காக எடுத்து வைக்கப்பட்ட மாமிச உணவு இது என்று தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருந்த சமையல்காரனிடம் சாமுவேல் ஐயா ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த அந்த உணவை எடுத்து சவுலுக்கு கொடுக்கிறார். அதை சவுல் சாப்பிடுகிறார். இப்படி எல்லாம் முடிந்த பின்பு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அங்கு போனதும் மறுநாளிலே சாமுவேல் ஐயா சொல்லுகிறார், என்னிடத்தில் இன்று நீ தங்கு, கழுதைகள் கிடைத்து விட்டது, அவைகள் உன் வீட்டிற்கு போய்விட்டது, அதனால் என்னிடத்தில் நீ தங்கு, நாளை உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுவேன் என்று சாமுவேல் ஐயா சொல்லுகிறார். அதை கேட்டு சவுலும் கீழ்ப்படிந்தார். அப்பொழுது மறுநாள் காலையிலேயே எழுந்திருந்து நீ புறப்படுவதற்கு ஆயத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார். சாமுவேல் ஐயா சொன்னதும் அப்படியே புறப்பட்ட ஆயத்தமான சவுல் ஐயாவிடம் வருகிறார். அப்பொழுது சாமுவேல் ஐயா, வேலைக்காரனை நீ முந்தி அனுப்பிவிடு, நான் உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். வேலைக்காரன் அனுப்பப்பட்ட பின்பு அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பட்டணத்திற்கு வெளியே கூட்டிக் கொண்டு போய் சாமுவேல் ஐயா தன்னுடைய தைல குப்பியை எடுத்து சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. தைலத்தை எடுத்து ஊற்றி தைலத்தை சவுலின் மேல் ஊற்றி இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படியாக சம்பவம் நடந்து முடிந்தது. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை புறம்பி தள்ளி தனக்கென்று ராஜாவை மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், மற்ற புறஜாதியாரை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தாரை போல வாழக்கூடாது. நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய வசனங்களின்படி வாழ வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அதை கற்றுக்கொண்டு பழக வேண்டுமே தவிர உலகத்தாரை பார்த்து பழகி வாழக்கூடாது. இதை புரிந்து கொண்டு நடப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.